எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி. இந்த வருஷம் ஜூன் 15 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து ஜூன் 15 இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஆல்ரெடி இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம். ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 பே பண்ணுங்கள். நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 999 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுற ஆப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர்னால் இன்றைக்கும் நாளைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் பே பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பை பண்ணுறவங்க 300 ரூபீக்கு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 400 ரூபி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது Feb 2025 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது வரைக்கும் உள்ள எனி 12 மந்த் நீங்கள் பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 300 ரூபி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு எண்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 300 ரூபி பே பண்ணி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பை பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதி திவாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தனிச் செயலராக நிதி திவாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருக்காங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் IFS ஆஃபீஸர் தான் நிதி திவாரி. இவங்க 2014ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த IFS ஆஃபீஸர். ஸோ இப்போ நிதி திவாரி பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தில் துணை செயலராக பணியாற்றி வந்த நிலையில் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தனி செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ரீசனாக நம்ம பார்த்துருப்போம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 2வது முதன்மை செயலராக RBI கவர்னர், முன்னாள் RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முதன்மை செயலர் யார் அப்படின்னா PK மிஸ்ரா. 2வது முதன்மை செயலர் தான் சக்திகாந்த தாஸ் அவர்கள். அடுத்து தனி செயலராக நிதி திவாரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய புதிய இயக்குநராக சுமன் குமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக அஞ்சுரதி ராணா நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவராக கிறிஸ்டி கவன்ட்ரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய நிதி செயலராக அஜய் சேத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக சமீபத்தில் ராஜீவ் கௌபா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், இப்போ ரீசெண்டா செபியுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஸோ செபி இதோடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 19.1% இருக்கு. ஸோ இப்போ நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDPயில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடனுடைய விகிதம் அப்படிங்கிறது 19.1% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கடந்த நிதியாண்டு 2024ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் வரையில பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது 71,790 கோடி டாலராக அதிகரிச்சிருக்கு. அதாவது அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 டிசம்பர்ல இந்த கடன் எவ்வளவா இருந்துச்சுன்னா 64,870 டாலரா இருந்துச்சு. இப்போ போன வருஷத்தோட ஒப்பிடும் போது 2024 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு கடன் மதிப்பானது 10% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 10%க்கும் மேல அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPல வந்து 19.1% இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி இருப்பை உறுதி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, யூவின் வலைதளம். ஸோ நம்ம வந்து கோவின் வலைதளம் பார்த்துருப்போம், யூவின் வலைதளம் பார்த்துருப்போம். அது என்ன ஜூவின் வலைதளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோவின் வலைதளம் அப்படிங்கிறது கரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டோஸு செகண்ட் டோஸ் இந்த தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்ளணும் இல்லையா? ஸோ அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வலைதளம் தான்
கோவின் வலைதளம் அப்படிங்கிறது. யூவின் வலைதளம் அப்படின்னா இப்போ கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கான தடுப்பூசியை வந்து சரியாக தவணைகள் மாறாம அந்த டைம் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அவங்க செலுத்திக் கொள்றாங்களா அப்படிங்கிறது குறித்து கண்காணிக்கிறதுக்காக இந்த யூவின் வலைதளம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அடுத்து ஜூவின் வலைதளம் எதுக்காக இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேபிஸ் நாய்கள் கடிக்கிறதுனால ரேபிஸ் நோய் வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம தடுப்பூசி போடுறோம் இல்லையா, அந்த தடுப்பூசிக்கான இருப்பு, ஸோ எந்த டைம்லையும் அந்த தடுப்பூசி வந்து இருக்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் தான் இந்த ஜூவின் வலைதளமானது இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஜூவின் வலைதளம் இப்போ நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி இருப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஜூவின் வலைதளம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கரோனா தடுப்பூசி திட்டத்துக்காக கோவின் வலைதளம், கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்துக்காக யூவின் வலைதளமானது நம்ம நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதே மாதிரி இப்போ ஜூவின் தொடங்கியிருக்காங்க. ஜூவின் வலைதளம் எதுக்காக அப்படின்னா, இதுக்கான அவசியம் என்ன இருக்கு, இந்த வலைதளம் எதுக்கு தொடங்கப்படணும், அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உலக அளவில் பார்த்தீங்கன்னா வெறிநாய்க்கடினால, அதாவது ரேபிஸ் பாதிப்புனால ஒவ்வொரு வருஷமும் 60,000 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. இதுல இந்தியாவில் உயிரிழப்பு அப்படிங்கிறது 36% இருக்கு. ஸோ இதை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த தடுப்பூசி இருப்பு எப்போதுமே உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தேவை வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதை யார் தெரிவிச்சிருக்கா இந்த தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், அதாவது UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் அவங்களுடைய அறிக்கையில இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாம்பு கடி, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 50,000 பேர் வந்து இந்த பாம்பு கடினால உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அதுக்கான தடுப்பூசி இருப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக ஜூவின் வலைதளத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த ஜூவின் வலைதளம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது UNDP உடைய தொழில்நுட்ப ஆதரவோட தான் உருவாக்கியிருக்காங்க தேசிய நோய் கட்டுப்பாட்டுக்கான மையம். ஸோ யாரோட உதவியோட, UNDP உடைய தொழில்நுட்ப ஆதரவோட தேசிய நோய் கட்டுப்பாட்டுக்கான மையம் வந்து இந்த ஜூவின் வலைதளத்தை மேம்படுத்தியிருக்கு. ஸோ இது இப்போ சோதனை முயற்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தில்லி வந்து யூனியன் டெரிட்டரி, அடுத்து மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு கடி வெறிநாய்க்கடினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குறதுக்காக உதவி மையம் பார்த்தீங்கன்னா உதவி எண் வந்து 15400 அப்படிங்கிற எண்ணும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் நம்ம ஈஸ்ரம் போர்ட்டல் பார்த்துருப்போம். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஸோ அவங்களுக்கான ஒரு தரவுதளம் தான் ஈஸ்ரம் தளம். ஸோ இந்த ஈஸ்ரம் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இணையவழி மூலமாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பில் ஆர்டர் பண்ணி நம்ம ஃபுட் வாங்குகிறோம், ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இணையவழி மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள், ஸோ அதாவது பணியாளர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ரம் தளத்தில் பதிவு செஞ்சுக்கணும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு திட்டத்தில் அவங்க இணைக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஈஸ்ரம் போர்ட்டல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது. 4வது கேள்வி, தற்போது நாடு முழுவதும் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 23. ஸோ பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து 23 எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அது எங்கே அப்படின்னா தோப்பூர்ல வந்து அமைக்கப்படுது, புதுசாக வந்து மதுரையில் அமைக்கப்படுது. நெக்ஸ்ட் கவனிங்க, இப்போ நம்ம நாடு முழுக்க 23 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு. அடுத்து மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 766 அதிகரிச்சிருக்கு. 387 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ 766 கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து இளநிலை மருத்துவ படிப்பு MBBS படிக்கிறாங்க இல்லையா, அந்த MBBS படிப்புக்கான சீட் இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1.15 லட்சமாக அதிகரிச்சிருக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல. அதே மாதிரி அடுத்த 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா MBBS படிப்புல இன்னும் ஒரு 85,000 இடங்களானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 31,000 இருந்தது, இப்போ 73,000 முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களானது உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட் இப்போ 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல 1.37 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சுகாதாரத்துறைக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கு 37,000 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க, அதை 1.37 லட்சம் கோடியாக பட்ஜெட் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல 25 கோடி மக்கள் வந்து ஏழ்மை நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமா பாத்தீங்கன்னா 20 கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க. இந்த வீடு கட்டுவதற்கான திட்டம் நம்ம பார்த்துருப்போம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இது வந்து அர்பன் ஸ்கீம், நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம். கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தரப்படுகிறது. வீடு வாங்குவதற்காக லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து இந்த பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டம். நெக்ஸ்ட், ஏழைகளுக்கான உணவு தானிய விநியோக திட்டம், அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் இந்த ஸ்கீம் அப்படியே மாற்றி வேறு நேம் சொல்லி அந்த ஸ்கீமாவே பார்த்தாச்சு. ஸோ அது கொஞ்சம் மாற்றிக்கணும். என்ன ஸ்கீம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுது. இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுது. எவ்வளோ பேர் இதில் பயன்பெறாங்க அப்படின்னா 81 கோடி மக்கள் வந்து இலவசமாக உணவு பெறாங்க இந்த திட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட், உணவு தானியம் பெறாங்க. நெக்ஸ்ட், தூய்மை இந்தியா திட்டம், அதாவது கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கிளீன் இந்தியா மிஷன். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அனைவருக்குமே வந்து கழிப்பறை வசதியானது ஏற்படுத்தி தரப்படுகிறது. ஸோ இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளிலுமே கழிப்பறை வசதி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 5வது கேள்வி, மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜேக்கப் மென்சிக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செக் குடியரசு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செக் குடியரசு நாட்டை சேர்ந்த ஜேக்கப் மென்சிக் வந்து மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா அரினா சபலென்கா வந்து சாம்பியனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் செக் குடியரசு வீரர் ஜேக்கப் மென்சிக் வந்து நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியனா இருக்காரு. அடுத்த 6வது கேள்வி, வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1991ஆம் ஆண்டு. அதாவது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் வழிபாட்டு தலங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கும் இல்லையா, அந்த தலங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை அப்படியே பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ இப்போ எதுக்காக இந்த சட்டம் பற்றி பார்க்குறோம்னா, இந்த வழிபாடு தலங்கள் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பிரிவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான விசாரணையை இப்போ உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மனு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் எதை பற்றி எதுனா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும். இந்து தலமாக இருக்கலாம், முஸ்லீம் தலமாக இருக்கலாம், கிறிஸ்டின் தலமாக இருக்கலாம், வழிபாட்டு தலங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து வேற ஒரு மதத்துக்கு மாற்றக்கூடாது. அது எந்த மாதிரி இருக்கோ, எந்த வகையில் இருக்கோ அதை அப்படியே பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது வேற எந்த மதத்துக்கும் மாற்றக்கூடாது. வேற எந்த மதத்துக்கும் மாற்ற கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யக்கூடாது, விசாரணை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரிவு இருக்கு இல்லையா, அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி மாற்ற கோரி கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தோட ஒரு பிரிவு, அதாவது இந்த சட்டத்துடைய 4வது பிரிவின் உட்பிரிவு கூறுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யக்கூடாது, வழக்கு தொடுக்கக்கூடாது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த பிரிவுக்கு எதிராக தான் உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஞானவாபி மசூதி, ஷாஹி ஈக்தா மசூதி, அப்புறம் ஷாஹி ஜாமா மசூதி, இந்த மாதிரி ஒரு 10 மசூதிகள் பார்த்தீங்கன்னா கோவில்களை இடிச்சு தான் கட்டியிருக்காங்க. இஸ்லாமிய மன்னர்கள் தான் கோவில்களை இடிச்சு அங்கே மத தலங்களை, இஸ்லாமிய தலங்களை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். ஸோ வாகன உற்பத்தி துறையில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா வந்து 3ஆவது இடத்துல இருக்கு. ஸோ முதல் 2 இடங்கள் எந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவும் அமெரிக்காவும் இருக்கு. சீனாவும் USA, அமெரிக்காவும் இருக்கு. கவனிங்க, இப்போ மின் வாகன உற்பத்தி, இப்போ நம்ம கார்பன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா கார்பன் உமிழ்வு அதிகமாகிறதுனால தான் பூமி வெப்பமடையுது. பூமி வெப்பமடைகிறதுனால பருவநிலை மாற்றம் ஏற்படுது. அதனால இயற்கை சீற்றங்கள், நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தணும். அப்போ நம்ம வாகனங்கள் மூலமாகவும் தொழிற்சாலை மூலமாகவும் தான் அதிகமாக கார்பன் உமிழ்வு ஏற்படுது. ஸோ அப்போ வாகனங்கள்ல நம்ம வேற வகைக்கு எரிபொருள் வந்து நம்ம பெட்ரோல், டீசல் தான் யூஸ் பண்றோம். அதனால தான் கார்பன் உமிழ்வு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வாகனங்கள்ல எரிபொருளை மாற்றணும். ஸோ அப்போ
மின்சார வாகனத்துக்கு மாறணும். ஸோ அப்போது மின் வாகன உற்பத்தியானது அனைத்து நாடுகளிலும் இப்போது நடைபெற்று வருது மின்சார உற்பத்தி. இப்போ 2030ஆம் ஆண்டில் மின் வாகன உற்பத்தியில் இந்தியா வந்து முதன்மை நாடாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன உற்பத்தி துறையில் பார்த்தீங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா வந்து உலகின் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. 8வது கேள்வி, தமிழ்நாட்டில் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் சோதனை அடிப்படையில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, விழுப்புரம். ஸோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டத்தை சோதனை அடிப்படையில் விழுப்புரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிகழ் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து இந்த வருஷம் அனைத்து 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியானது செலுத்தப்படும் படிப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சோதனை முயற்சியா போன வருஷமே இதை வந்து விழுப்புரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9லேருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா HPV தடுப்பூசி, அதாவது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்க்கான வேக்சின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது மனித பாப்புலோமா வைரஸ், ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ அதுக்கான தடுப்பூசி HPV தடுப்பூசியானது இப்போ வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நிகழ் நிதியாண்டில் அந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா 36 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சோதனை அடிப்படையில் விழுப்புரத்தில், இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இதை செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து 9வது கேள்வி, தீபக் புனியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மல்யுத்த வீரர். ஸோ தீபக் புனியா என்பவர் பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த வீரர். இவரை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஜோர்டானில் அம்மான் நகரத்தில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதில் ஆடவருக்கான 92 கிலோ பிரிவில் தீபக் புனியா பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு, சில்வர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான 61 கிலோ பிரிவில் உதித் அவர்களும் சில்வர் மெடல், அதாவது வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வந்து 10 பதக்கங்களோட நிறைவு செஞ்சிருக்கு. அடுத்த ஆடவருக்கான 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் ராஜ்கீரில் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடைபெற இருக்கு. ஸோ இந்த போட்டியில் ஒரு 8 அணிகள் பங்கேற்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக எந்த அணி வந்து சாம்பியனாக இருக்குது அப்படின்னா தென்கொரியா 5 தடவை சாம்பியனாக இருக்கு. நம்ம இந்தியா வந்து 3 தடவை சாம்பியனாக இருக்கு, பாகிஸ்தானும் 3 தடவை சாம்பியனாக இருக்கு. 10வது கேள்வி, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிகழ் நிதியாண்டில் எத்தனை வீடுகள் கட்டப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1,00,000 வீடுகள். ஸோ போன நிதியாண்டில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்த நிதியாண்டிலையும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டில் ஒரு 8,00,000 வீடுகள், நம்ம தமிழ்நாட்டில் 8,00,000 வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. போன நிதியாண்டில் 1,00,000 வீடுகள், இந்த நிதியாண்டில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன, இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுடைய திட்ட மதிப்பீடு என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போ எதுக்காக இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பற்றி பார்க்குறோம்னா, நிகழ் நிதியாண்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான வழிகாட்டுதல்கள் நெறிமுறை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதில் என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ இந்த திட்டமே பார்த்தீங்கன்னா குடிசையில் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும், குடிசை வீடுகள்லாம் கான்கிரீட் வீடுகளாக மாற்றி தமிழ்நாட்டை வந்து குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் குடிசை வீடுகள் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களை வந்து இந்த வீடு கட்டுவதற்காக இந்த திட்டத்தில் வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அங்கே புறம்போக்கு நிலத்தில் உள்ள குடிசை வீட்டை மாற்ற முடியாது இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அந்த குடிசை வீடு இருக்கு இல்லையா, அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடமானது ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையினால வரன்முறை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு பரிசீலிக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இடமானது இந்த திட்டத்தின் கீழ் இணைவதற்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு நாடோடிகள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமையானது அளிக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடு கட்டுறாங்க இல்லையா இந்த திட்டத்தின் கீழ், அந்த வீட்டுடைய பரப்பானது குறைந்தபட்சம் ஒரு 360 சதுர அடி இருக்கணும். அதுலேயும் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா 300 சதுர அடிக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரீட் சிமெண்ட் கான்கிரீட் கூரை வந்து ஒரு 300 சதுர அடிக்கு இருக்கணும்னு. அடுத்து ஒவ்வொரு பயனாளிக்கும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு
90 மனித சக்தி நாட்கள் கழிப்பறை கட்டுவதற்கு 10 மனித சக்தி நாட்களுக்கான தொகையானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் டேஸ் இருக்குல்ல, ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த ஒர்க் டேஸ்க்கான அந்த பணியாட்களுக்கான ஊதியமானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் தூய்மை இந்தியா திட்டம். இப்போ தான் கிளீன் இந்தியா மிஷன் சொல்லி பார்த்துருப்போம். 2014 அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கழிப்பறை கட்டுவதற்கான அழகு தொகையானது 12,000 ரூபாயானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வீடுகளுக்குமே எரிவாயு இணைப்பு, அடுத்து குடிசைக்கான மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னும் இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கவனிங்க, உலக முட்டாள்கள் தினம் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. அதாவது முட்டாள்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1 தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஏன் ஏப்ரல் 1 தேதி முட்டாள்கள் தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1582ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர் ஆனது போ 13ஆம் கிரிகோரியனால அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கிரிகோரியன் கேலண்டர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரோட முடியுது. ஸோ நியூ இயர் அப்படிங்கிறது ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகும். எந்த கேலண்டர் படி? கிரிகோரியன் கேலண்டர் படி. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலியன் கேலண்டர் தான் பின்பற்றிருக்காங்க. இந்த ஜூலியன் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா எப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்னா மார்ச் இறுதி, அதாவது ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். இப்போ எதனால ஏப்ரல் 1 வந்து இப்போ ஃபூல்ஸ் டேவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த கிரிகோரியன் கேலண்டரை அதை பின்பற்றாம ஜூலியன் கேலண்டரை பின்பற்றி ஏப்ரல் 1 நியூ இயரா கொண்டாடுறவங்களை ஃபூல்ஸ், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் முட்டாள்கள் தினமாக உருவாயிருக்கு. கிரிகோரியன் கேலண்டரை பின்பற்றிய பிரான்ஸ் நாடு பார்த்தீங்கன்னா ஜூலியன் கேலண்டரை பின்பற்றியவங்களை முட்டாள்கள் சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அதுலேருந்து அந்த ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா அது முட்டாள்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு இப்போ சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய கன்னித்தன்மையை பரிசோதனை மேற்கொள்றது வந்து கட்டாயப்படுத்துறது அவங்களுடைய அடிப்படை உரிமைக்கு மீறுவதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கன்னித்தன்மை பரிசோதனை மேற்கொள்ள பெண்களை கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 மீறுவது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 என்ன தெரிவிக்குது அப்படின்னா, ஒரு நபருடைய இந்திய குடிமகளுடைய வாழ்வுரிமை, அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அது மட்டும் இல்லாமல் கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமையை வழங்குது. ஸோ அதை மீறுவதாக இருக்கு ஒரு பெண்ணுடைய கன்னித்தன்மையை நீங்க வந்து ஆராய்வது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து நாளைக்கு எண்ட் ஆகிற வரைக்கும், நாளைக்கு நெக்ஸ்ட் டே எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். அதாவது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் வந்து ப்ரைஸ் வந்து 400, ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 300 ரூபி. 300 ரூபிக்கு 1 இயர் வாங்கிக்கலாம். அது எந்த மந்த் வரைக்கும் உள்ளது அப்படின்னா February 2025 வரைக்கும் உள்ள எனி 12 மந்த், முன்னாடி உள்ள எனி 12 மந்த் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் 5. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்ட், நம்ம சேனலில் இருக்க ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணலாம். நியூ ஸ்டூடெண்ட்னா 999 பே பண்ணலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதி திவாரி. இரண்டாவது கேள்வி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் விகிதம் எத்தனை சதவீதமாக இருக்கிறது? ஆன்சர் 19.1%. மூன்றாவது கேள்வி, நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசி இருப்பை உறுதி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம்? ஆன்சர் ஜூவின். நான்காவது கேள்வி, தற்போது நாடு முழுவதும் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன? ஆன்சர் 23. ஐந்தாவது கேள்வி, மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜேக்கப் மென்சிக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செக் குடியரசு. ஆறாவது கேள்வி, வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1991. ஏழாவது கேள்வி, வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் சோதனை அடிப்படையில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, விழுப்புரம். ஒன்பதாவது கேள்வி, தீபக் புனியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மல்யுத்தம். பத்தாவது கேள்வி, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிகழ்நிதி ஆண்டில் எத்தனை வீடுகள் கட்டப்பட உள்ளது? ஆன்சர் 1,00,000 வீடுகள்.
இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.